தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் கடற்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1100க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் அதாவது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ் அதாவது காலங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா joinindiannavy.online.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதில் 50% அதாவது ஒன்லி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. 1 செப்டம்பர் 2004லேருந்து 29 பிப்ரவரி 2008 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மேரிடாக இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அபிலிட்டி உங்களுக்கு என்னென்ன அபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுத்துருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அக்னிவீர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாட் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும், அண்ட் நீங்கள் எந்த லெவலில் வாசிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு மியூசிக்கை கொடுத்துருவாங்க. இந்த இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்து காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சில ஸ்டோம் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸாக உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். அந்த 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லீவ் 30 days பர் இயருக்கு உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சில சிக் லீவு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லீவு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கான அலவன்சஸ் பே அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000, செகண்ட் இயர் 33,000, 4 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,500, ஃபோர்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில லைஃப் இன்சூரன்ஸு கவரு அண்ட் டெத் கன்ஃபர்மேஷன் அண்டு டிசபிலிட்டி கன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்கோ அந்த எல்லா ஸ்பெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிஎஸ்டி கேண்டீன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கான
அந்த மியூசிக் எபிலிட்டியான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த எபிலிட்டி டெஸ்ட் வந்து முடிச்சிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம், அதாவது செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டுருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா www.jointIndiannavy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். அதிலே உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஆர்மி மெடிக்கல் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷனை அவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க. அவங்க கொடுக்குற அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதுங்க. அக்னிவீரை வந்து பார்த்திங்கன்னா 4 இயருக்கு அப்புறம் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.jointindiannavy.comல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். டைம் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். 13 ஜூலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் போய்ட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 2026க்கான வேக்கன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கான ஜாயினிங் லெட்ரு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜாயினிங் லெட்ரு வந்து யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், மெயில் அண்ட் ஃபீமேல் அன்மேரிடு கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது யாரும் மிஸ் பண்ணாதுங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.